என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அறிவிப்பு? இது மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, அதுக்கப்புறம் அசாம், எல்லா மாநிலங்கள்லையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. குறிப்பாக இதே மாதிரியான இதே டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அந்த மாநிலங்கள்லையும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நிதிஷ்குமார் ஜெயிச்சதற்கு மிக முக்கியமான காரணம் அது. அதே மாதிரி உங்களுக்கு மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே லாட்கி பெஹன் அந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் தீபாவளி போனஸ் அப்படின்னு கொடுத்தாரு. அதனால் தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. மகாராஷ்டிராவில் இப்போ நடந்த பிஎம்சி கார்பரேஷன் எலெக்ஷனில் 3,000 ரூபா கொடுத்தாங்க, இதே டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீமில் தான். அப்போ இந்த ஸ்கீம்ஸோடைய தாக்கம் என்பது தேர்தலில் ஒரு ஆளுகின்ற அரசுக்கு இது ஒரு வாய்ப்பை மீண்டும் உருவாக்குகிறது. இது ஒரு இதில் உங்களுக்கு 50% கன்வர்ஷன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் என்பது வந்துடும், பெண்களுடைய வாக்கு அப்படின்றது வந்துடும். அப்படின்னா இதை மையப்படுத்தி தான் ஆளுகின்ற அரசாங்கங்கள் இந்த திட்டங்களை வகுக்கிறாங்க, இந்த திட்டங்களை இது பண்ணுறாங்க. ஸோ இது மற்ற மாநிலங்களில் வேலை செஞ்சிருக்கு. இந்த திட்டம் அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவிடென்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலையும் அதற்கான தாக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இந்த திட்டம் அவங்க பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 2-3 நாளில் பட்ஜெட் வரப்போகுது, பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது இது தேர்தல் நெருங்கும் போது அறிவிச்சிருக்கலாம். ஒரு நெருக்கடி என்பது திமுகவுக்கு இருக்கிறது. என்னன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது இப்பொழுதைய இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக திமுக அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸோடு நடக்கின்ற இந்த பிரச்சனை, அதே மாதிரி விஜய்க்கான ஆதரவு கூடிக்கொண்டே வருகிறது. இது எல்லாமே ஒரு விதமான திமுக ஏதோ கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது உருவாகின்ற இந்த சூழலில் சடனாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக் தான். எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அப்போ நிச்சயமாக இது திமுகவுக்கு ஒரு இமேஜை இந்த பெர்செப்ஷன் வைஸ் இமேஜை கூட்டுது. ரெண்டாவது கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை இது ஏற்படுத்துகிறது. அதாவது திமுக இந்த எலெக்ஷனில் டிஃபென்சிவ்ல இல்லை, நாங்கள் அஃபென்சிவ்ல இருக்கோம், இந்த திட்டங்களை அறிவிச்சுட்டு நாங்கள் தேர்தல் களத்துக்கு போகிறோம், இன்னும் பல திட்டங்களை அறிவிக்க போகிறோம், மேனிஃபெஸ்டோ மற்ற விஷயங்கள், இன்னும் டேப் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 1 by 1 பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திட்டம் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு அதை செய்திருக்கிறார்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இதை அரசியல் எதிரிகள் இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு அவர் கொண்டு வராரு. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒரு பாஜக ஆதரவு வக்கீல் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இந்த மாதிரி வானத்தையும் பூமியையும், அதாவது சந்திரனையும் சூரியனும் தவிர மீதி எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் இந்த 5 மாநில தேர்தலில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த கேஸ் ஹியரிங் நாங்கள் எடுக்கிறோன்றாங்க. எங்கேயாச்சும் இது தடைப்பட்டு விடுமோ, இந்த திட்டம் போட முடியாமல் போய்விடுமோ அப்படின்றதுனால இதை முன்கூட்டியே அவசரப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ ஏதோ ஒரு திட்டம் பாஜக வச்சிருக்கிறது இதை முடக்கிறதுக்காக. ஸோ அந்த விஷயத்தை முறியடித்து விட்டு இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சுவாமிநாதன் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் நான் உடன்படுறேன். ஏன்னா நிச்சயமாக இந்த திட்டம் உண்மையிலேயே திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த திட்டத்தில் ஒரு குளறுபடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3,000 ரூபா 3 மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த தேர்தல் இது கோடைக்கால சலுகை அப்படின்னு ஒரு பணம் 2,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ அது 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிறது. கோடை காலத்தில் அவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ இந்த பணம் மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கப்படலை அப்படின்ற அந்த கேள்வியும் எழும். நியாயப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் இந்த கேள்வி எழுப்பி இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு சுவாமிநாதன் பேசும்போது சொன்னார், ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் அந்த பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல. அப்போ உங்களுக்கு இதில் என்ன நோக்கம் இருக்கிறது? முழுக்க முழுக்க செந்தில் சார் சொன்ன மாதிரி அரசியல் நோக்கம் தான். அரசியல் காரணங்களுக்காக வாக்குகளை பெற வேண்டும். ரெண்டாவது பெர்செப்ஷன் வைஸில் நாம் ஒரு அஃபென்சிவ்ல இருக்கோம், எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு திமுக இதை செய்திருக்கிறது. இந்த தோற்றத்தின் மேலதான் ஒரு கேள்வி வருது ஷபீர். இப்போ அதிமுக ஏற்கனவே குலவிளக்கு திட்டம்னு அறிவிச்சதாகட்டும், இல்ல திரு விஜய் ஆகட்டும், அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவா ஏற்படுத்தாதா? நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க எல்லாம் திட்டங்களை அறிவிக்கிறாங்க. விஜய் இன்னும் அறிவிக்கல, என்ன திட்டத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு அறிவிக்கல. அதிமுக அறிவித்திருக்கிறது. ஆனால் இவர் கொடுத்து விட்டு அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்றத பார்ப்பாங்க இல்லையா?
முதலமைச்சர் அறிவிப்பு வந்த உடனே எல்லாரும் போனை போய் பார்க்கும்போது மெசேஜ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஏடிஎம்ல போய் பார்த்து அதை செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளபடியே 5000 ரூபாய் அப்படின்றது ஒரு பெரிய பணம். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த உரிமை தொகை அப்படின்றது ஒரு பெரிய பணம். அது அவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி இருக்கிறது, வாழ்வாதாரத்தையும் மாற்றி இருக்கிறது, அதை சப்போர்ட் பண்ணுது. இன்னும் 2000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னும் போது அந்த ப்ராமிஸையும் அவங்க நம்ப தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா கொடுத்துட்டு அதை ப்ராமிஸ் பண்றாரு, அப்போ இதை கொடுத்தவர் அதையும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்க. ஆனா இதுல ஒரு அவசரப்பட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, இது இப்போ நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது தேர்தல் வரைக்கும் எப்படி இந்த விஷயத்தை நீங்க சஸ்டெயின் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தான் வந்து திமுகவுக்கு சேலஞ்ச். ரெண்டாவது, இதுல நான் சொன்னது போல கோடைக்கால பாதிப்பு அப்படின்றது அனைவருக்குமான பாதிப்பு. அப்போ மற்றவர்களுக்கு என்ன திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண போறாரு? இப்போ கோடைக்காலம் அப்படின்னும் போது ரேஷன் கார்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன திட்டம்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த 45 நாள்லயே கிட்டத்தட்ட மக்களுக்கு வந்து ஒரு 900 ரூபாய் வந்திருக்கும். பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் 1000 ரூபாய், அப்புறம் இந்த 5000 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட 9000 ரூபாய் சில பேருக்கு கிடைச்சிருக்கு, சில பேருக்கு அந்த 9000 ரூபாய் கிடைக்கல. அப்ப அந்த டிஸ்பாரிட்டி எல்லாம் வந்து எப்படி சரி பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி. நீங்க கொடுத்ததுக்காக பல பேர் வாக்களிப்பாங்க, கொடுக்காம போனதுக்காக மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றதும் வந்து இதுல இருக்க பொருளாதார நிலையை தான் திரு செந்தில்வேல் சுட்டிக்காட்டி பேசினாரு. சுருக்கமா ஷபீர் சொன்னதுல நான் சொன்னதா சொல்லி ஒரு கருத்து சொன்னாரு, வாக்குகளை தேர்தல் அரசியலுக்காகத்தான் சொன்னேன்னு. நான் அந்த மீன்ல சொல்ல, நான் தெளிவா சொன்னேன், எல்லா அரசியல் கட்சிகளுமே திட்டங்களை செயல்படுத்துவது என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தானே. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், வேற எந்த திட்டத்தையும் போடாம காசை மட்டும் கொடுத்து இன்னைக்கு ஓட்டு வாங்கணும்னு திமுக நினைச்சிருந்துச்சுன்னா அது கடுமையாக விமர்சிக்கக்கூடியது. இன்னைக்கு நடந்த 2-3 நிகழ்வு விரைவாக சுட்டி காட்டுறேன். கீழடியில் திறந்த வெளி அருங்காட்சியகத்தை திறந்திருக்காங்க, அதுவும் இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இது பாராட்டுதலுக்குரியதா இல்லையா? இன்றைக்கு மலேசியாவிற்கு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் டூர் போயிருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட வீடியோ கால் பேசினாரு. அப்புறம் நான் தான் அருகில் இருந்தேன் காலையில், நான் கூட அது வீடியோ எடுத்து என் பேஜில் போட்டுக்கிறேன். 44 சாமானிய வீட்டு பிள்ளைகள் மலேசியா போயிருக்கிறாங்க. அங்கே போய் யாரோட உரையாடுறாங்கன்னா 14 சாமானிய அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் அங்கே மலேசியாவில் உயர்கல்விக்காக பல்கலைக்கழகங்களில் படிக்கிறார்கள். எல்லாம் அரசு செலவு. அந்த பிள்ளைங்களோட இவங்க கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு. இப்போ நேற்று கிண்டியில முதலமைச்சர் பல்வேறு நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். 2 நாளைக்கு முன்னாடி டாடா நிறுவனத்தில் போய் கார் தொழிற்சாலையில் தொடங்கி கார் உற்பத்தியாக வெளியில் வந்துடுச்சு. வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலையில் கார் உற்பத்தியாக வெளியில் வந்துடுச்சு. தமிழ்நாடு இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக பொருளாதாரத்தில் 4 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது. நான் ஒரு வார்த்தை, வெல்லும் தமிழ் பெண்கள் கூட்டு சாட்சியா வச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கூட்டு வச்சு சாட்சியா சொன்னாங்க. இது எதுவுமே நடக்காம வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு மனநிலையில் திமுக இருக்குதுங்கிற ஒரு தோற்றத்தை யாரும் ஏற்படுத்த வேண்டாம். இதுவும் நடந்திருக்கிறது, அதுவும் நடந்திருக்கிறது, கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி போதாமைகளும் இருக்குது, அது வேற. பட் இதுவும் நடந்திருக்கு, திட்டமும் நடந்திருக்கு.